உலகத்துடைய மிகப்பெரிய பொருளாதாரங்களை ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்ற வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ற பட்சத்துல நம்ம இந்தியா 5வது இடத்துல இருந்து 4வது இடத்துல இருந்து ஜப்பானையே வீழ்த்தி இப்ப நம்ம 4வது பெரிய பொருளாதாரமா இருக்கும். 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டா மாறி இருக்கும்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரமே 3வது இருக்கக்கூடிய ஜெர்மனியோடைய எக்கனாமியும் நம்ம பீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் இடத்துல இருக்கிறது யுஎஸ்ஏ தான் இருக்கிறாங்க. அமெரிக்கா கிட்டத்தட்ட $30 trillion அவங்களுடைய எக்கனாமியோட சைஸ், ஜிடிபி சைஸ் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். செகண்ட் இருக்கக்கூடியது சைனா, $19 trillion இருக்கிறாங்க. மூணாவது இருக்கிறது ஜெர்மனி, $4.9 trillion இருக்காங்க. இப்போ 4வது நம்ம இந்தியா இருக்கிறோம், $4.3 trillion கிட்ட இருக்கும்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரமே ஜெர்மனியும் நம்ம வீழ்த்திடுவோம், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஆனா நம்ம பெர் கேபிட்டா இன்கம் இவங்க எல்லாரையோடய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. தனிநபர் தலா வருமானம்னு சொல்லுவோம் இல்லையா, அது கம்மியா தான் இருக்குது. அது எவ்வளவு வேல்யூல இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலின் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.